ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவை பதிவிட்டு வந்துருக்கும். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டே சொன்னால் நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோ தெளிவாக பார்க்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்மளோட டெலகிராம் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் தமிழ். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். இது மூலியமாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே வந்துடும் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சேனலில். ஸோ மறக்காமல் இதை கிளிக் பண்ணி இந்த டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிமெட் அக்கௌண்ட் வந்து அலைஸ் ப்ளூ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ். இன்னும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கொண்டு வந்துருக்காங்க, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். அது வந்து எல்லா ப்ரோக்கரேஜுக்குமே வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு சம் அமௌண்ட் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா, ஒரு 500 ருபீஸ் வந்து 500லேருந்து 1000 ருபீஸ் வரலையும் எடுப்பாங்க. ஸோ இது வந்து அவங்க வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதனால் வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே கிடையாது. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கே 20 ரூபா தான் வந்து 15 ரூபா தான் வந்து ட்ரேட் எடுக்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா தான். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ரொம்பவே பிகினர் லெவலாக இருக்கிறவங்க, ஓவர் ட்ரேடாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அதனால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இப்போ நிஃப்டி வந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ல 25,433 இந்த ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ட் ரேஞ்சுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 25,500ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சுன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னா கீழே போய் சப்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்கு. 25,334 சப்போர்ட்டை எடுத்துட்டு மார்க்கெட் மறுபடியும் போயிட்டு 25,400 கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் தான் இன்னைக்கு மூவ்மெண்ட்டு. நான் வந்து உங்கள்கிட்ட நேற்றே சொல்லியிருந்தேன், இந்த 100 பாயிண்ட்ன்றது கன்சல்டேஷன் ஜோனுன்றதை கன்சிடர் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டே கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. ஒன்ஸ் நாளைக்கு வந்து இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும். இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் 25,129 தான் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து நாளைக்கு நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணுது, 433 பிரேக் அவுட் பண்ணுது, 450க்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு 500ன்றது இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா 700, 25,700ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் 25,334 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா 25,130ன்றது தான் அடுத்த சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துரும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் டே சொன்ன அந்த ரெசிஸ்டன்ட்ல அது 52,316 ரேஞ்சு கிட்ட போயிட்டு ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு திரும்பவும் அப்படின்ற லெவலுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட 25,300லேருந்து மார்க்கெட் திரும்புது. இப்போ கீழே வருது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 52,000ன்றது நம்மளுக்கு வந்து இமிடியேட்டான ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா, 52,000 பிரேக் அவுட் பண்ணாத அளவுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே திரும்புது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கால் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு 52,000 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா 51,881ன்றது ஒரு சப்போர்ட்டு, 51,750ன்றது அடுத்த சப்போர்ட்டு. ஓகேங்களா, அதேமாதிரி 52,000 நாளைக்கு சப்போர்ட் எடுத்துட்டு திரும்புது அப்படின்னா 52,300ன்றது இன்னைக்கு போன ஹைன்றது உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ட். அந்த 52,300 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அதுலேருந்து 300 பாயிண்ட்ஸ் 52,613ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கிறதாங்க வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா, ஓகே, ஃபர்தர் அப்டேட் எல்லாமே நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருவோம். ஸோ டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டேஷன் 3 டேஸாக வந்து கன்சல்டேஷன், இன்றைக்குமே கன்சல்டேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து ரெசிஸ்டன்ட் எடுத்த வந்த மார்க்கெட் இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுக்கிறதுக்காக மறுபடியும் எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 23,950 ரேஞ்சுக்கு வந்துட்டு திரும்புது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா ஒரு டபுள் பாட்டமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல பாருங்கள் அங்கேருந்து வந்திருக்கு, இந்த இடத்துல போயிட்டு சப்போர்ட் போயிருக்கு, ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு திருப்பி இங்கே வருது. இதுலேருந்து திரும்புது அப்படின்னா டபுள் பாட்டமாக ஆகும். இல்லை இதுலேருந்து கீழே வருது அப்படின்னா கீழே போகும். ஓகேங்களா, இதுதான் வந்து நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த 25,950 சப்போர்ட் எடுக்குதா, இதுலேருந்து இது வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதான்றதை பார்க்கணும். ஸோ 25,950 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 25,800ன்றது சப்போர்ட்டு. அதேமாதிரி 25,950 சப்போர்ட் எடுத்துட்டு திரும்புது அப்படின்னா 24,080 அப்படின்றது நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்குது. இதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,200 தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு நம்மளுக்கு ஃபின் நிஃப்டிக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபர்தர் அப்டேட் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம டிராயிங் கொடுத்ததெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிப்போம்னா டெலீட் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் இப்போ ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது என்ன ட்ரெண்டுன்றதை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த ட்ரெண்டை வந்து இப்போ ட்ரா பண்ணிக்க வேண்டியதான். இந்த லோவை வந்து கனெக்ட் பண்ணி ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிங்க. நாளைக்கு இதுக்கு தான் ரியாக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான்
தெரியுது ஓகேங்களா. ஸோ இந்த சப்போர்ட்டை எப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுதோ இந்த 13,172ன்றது அடுத்த சப்போர்ட்டாகவும் 13,064ன்றது அடுத்த சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஒன்ஸ் இதுலேருந்து இந்த 13,250லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புது அப்படின்னா 13,300ன்றது ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த லெவலான 13,400ன்ற அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை நோக்கி போகும் ஓகேங்களா. இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்களும் உங்களோட சார்ட்டில் வந்து ட்ரா பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக நாளைக்கான மார்க்கெட்டுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மிகப்பெரிய உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. அதுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைனை எங்கேருந்து இந்த இடத்துல பாருங்கள் மேஜர் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஸ்விங்கில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் அப்படியே மேலே போயிடுச்சு பாருங்க. ஸோ மேலே போயிட்டு இப்போ நியூ ஹையை வச்சுட்டு திருப்பி என்ன பண்ணியிருக்குன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புது அப்படின்னா இந்த 13,400 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்து 13,600 ஒரு நியூ ஹைக்கு போகிறதுக்கான அடுத்த ரெசிஸ்டன்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் வர இருக்க மார்க்கெட்டில். ஸோ அதனால் வந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில். அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் டெலகிராம் குரூப்லையும் இருக்குது. நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம். ஸோ கிளிக் பண்ணி உங்களுக்கு கோர்சஸ் தேவை அப்படின்னா கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ நம்பா.